கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 246ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை சவுலுடைய வாயிலிருந்து தாவீதுக்கு வருது. அதாவது சவுலுக்கு தாவீது மேல ஒரு பொறாமை உண்டானது. தாவீது கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ஒப்புவித்து செய்யற ஒரு பழக்கம் உண்டு. பின்பு பாத்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணினவர் மேல கைகளை வைக்க கூடாது என்ற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அதான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய ஜீவன் எப்படி கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது, அருமையானதோ, அதே போலதான் எல்லாரோட இதுவும் இல்லையா? நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்கிறதோ, பழி வாங்குறதோ, எந்த காரியமும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துவார். அதனால அதுக்கு பின்னால இருக்கிற காரணம் என்னன்னே தெரியாம நம்ம யாரையும் சபிக்கவோ, பழிக்கு பழி வாங்குறதோ, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. விசேஷமா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல கைகளை வைக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம கூட நிச்சயமா இதெல்லாம் செய்ய மாட்டோம்னு நான் நம்புறேன். ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஊழியக்காரர்கள் மேல நம்ம இது மாதிரிலாம் செஞ்சிருந்தா அது கொஞ்சம் உணர்வோம். ஏன்னா இது பாவ அறிக்கையில விசுவாச அறிக்கை தான். நம்ம அந்த மாதிரிலாம் செய்யலன்ற ஒரு நிச்சயத்துக்குள்ள நம்ம வரணும். பின்பு எல்லாரையும் ஆசிர்வதிக்கணும். நம்ம ஆசிர்வதிக்கும் பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதம் கட்டாயம் திரும்ப கிடைக்கும். விசுவாச அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, சவுலின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஆசீர்வாதமான வார்த்தை போல ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே முறுமுறுத்து கோபமாக பேசுகிறவர்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க எங்களை நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே நீர் எங்களை அபிஷேகத்தினாலே நிரப்பி ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென்.